வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன கர்மா பார்க்கலாமா? எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பிள்ளைங்களை திட்டுறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாங்களும் அந்த வார்த்தைலாம் என்கிட்ட வராதுங்க, நாங்களாம் டீசெண்டாக ஆளுங்க, நாங்கள் நல்லா தான் பேசுவோம், நல்ல பாசிட்டிவாக தான் பசங்களை பேசுவோம். நீங்கள் இது உங்களுக்கு இல்லைன்னா கூட இதை பார்க்குற அறியாமல் இருப்பாங்கள்ல, புரிதல் இல்லாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் என்ன பசங்க மார்க் எடுத்தால் ஐன்றீங்க, அதுவே மார்க் என்ன தான் ஏன்டா எடுத்த, நீ எதுக்கு ஓதுவ, எதுக்கு இல்லாத லாய்க்கு இல்லாத பையன், நீ இப்படி தான் போவ அப்படி தான் போவான்னு திட்டுறீங்க. ஒரு வேலை நீ அவனை வேலையை விட்டு அவன் செய்ய மாட்டான்னா அந்த கிரகங்களை கூப்பிட்டுக்கிறீங்க, நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பின்னாடி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போது தண்ணிக்கு உயிர் உண்டு. தண்ணி நீ எதை சொன்னாலும் ஏற்றுக்கும். நான் சொன்னல, நீ செவுத்துக்கும் காது இருக்குன்னுது, அதில் தண்ணி இருக்கிறதான் உன்னுடைய வார்த்தை அதில் பதியுது. அதில் பதியும் போது அது எல்லாருக்கும் அனுப்புது. எங்கெங்கே நீர் நிலம் எங்கே இருக்குதோ ஒரு செகண்டுக்கு நீ சொல்கிற அடுத்த செகண்டு எல்லாத்துக்கும் பரவுது. இது நிறைய பேர் நிரூபித்து அந்த காலத்துலேயே வச்சுக்கிறாங்க. ஆனால் அதை நம்ம யாருக்கும் சொல்லி நம்மளுக்கு தரத்துக்கு ஆள் இல்லை. அதுவும் கிராமத்தில் சுத்தமாக எதுவுமே தெரியாது. அப்போலாம் மெடிடேஷனான்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. அந்த பழைய முன்னோர் எப்படி பேசுனாங்களோ அதே வார்த்தையை தான் வந்துருந்து. அது எப்படின்னா, நீங்கள் சொல்லும்போது அந்த தண்ணீருக்கு எவ்வளோ பவர் இருக்குதோ அது மாதிரி நீங்கள் சொல்லும்போது அவனோட செல்லை, நமக்கு உடம்புல நீராகுதா ரத்தமாகுதா, அது தண்ணி தானே அதிகமாகுது, தண்ணி உருவில். அப்போது அதில் போய் செல்கள்லாம் போய் பதியும். நீங்கள் ஒரு முறை சொல்லி விட்டுட்டா அந்த அளவுக்கு தெரியாது. நீங்கள் அடிக்கடி சொல்லும்போது அவன் மனசு என்ன பண்ணும், நம்ம இதுக்கு தான் லாய்க்கு பழகுது, அம்மா சொல்கிற மாதிரி நம்ம ஏன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நம்ம ஏன் மார்க் எடுக்கலை, நம்ம ஏன் இது செய்ய தெரியல, அம்மா இப்படி திட்டுறாங்களா, அப்பா இப்படி திட்டுறாங்க அடிக்கிறாங்களா, இதனால தான் நீ ஒன்றும் லாய்க்கல அப்படின்லாம் அப்படின்னு சொல்ல அவனோட செல்கள் பதிஞ்சிடுதில்ல. பதியும் போது செயல் வந்து தானே தீரணும். அந்த கிரகங்கள் நடக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்களா, இன்றைக்கி புதன் தசை நடக்குது, எங்களுக்கு சனி தசை நடக்குது, எனக்கு குரு தசை நடக்குது, எல்லாம் சொல்கிறீங்களங்க. அப்போ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் அங்கே நடக்குது. இறைவன் தனியாக உங்களுக்கு கொடுக்கல அந்த பையனுக்கு. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அது அவனோட பிளட்டில் கலந்து அது கிரகங்கள் மாறும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அது செயலுக்கு வருகிறது. அதனால் நீங்கள் எப்படி எதுன்னா பசங்களை திட்டு அது என்ன தாங்க செய்வாங்க. ஏங்க அவன் வந்த இது தானே அவன் அனுபவிக்க முடியும். அவன் என்ன நினச்சி உங்களுக்கு பிள்ளையாக பிறந்துக்கிறான், உங்களோட பதிவு கழிக்கிறதுக்கு கூட வந்திருக்கலாம்ல. ஏன்னா அது மாதிரி ஒரு வீட்டில் ஒரு கணவரும் பையனுமே ஒரு அம்மாவோட பதிவு கழிச்சிக்கிறாங்க. அதை நாளைக்கு சொல்கிறேன் எப்படின்றது. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அவன் வந்தது எதுக்கு வந்தான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் 2 பசங்க 3 பசங்க கூட பெற்றுங்க, 3 ஒரே மாதிரி உங்களுக்கு பிறந்துதா? ஏன் ஒன்று மாறுது, ஒன்று அதிகமாக படிக்குது, ஒன்று படிக்காதது, ஒவ்வொன்றுத்துலையும் ஒவ்வொரு விதம் வருதில்ல. அது யார் ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் பண்ணுறது. 2 பேர் இதுவும் பதிவு இருக்குதில்ல. அதனால தானே அவன் அது மாதிரி பிறந்தான். அதனால் அவன் இஷ்டத்துக்கு விடுங்க, ஒன்றும் கெட்டு போக மாட்டான். நீங்கள் எப்போ இந்த வார்த்தை சொல்கிறீங்களோ அது பிரதிபலிச்சுக்கினே இருக்கும், பிளட்டில் கலந்து அதே அவனுக்கு எண்ணமாக இருக்கும். அப்போது எண்ணம் தானே செயலுக்கு வரும். நம்ம சொல்கிற சொல்லு எண்ணம் செயலுக்கு வருது. அப்போது நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் குழந்தைங்கள திட்டாதீங்க. என்ன அதே மாதிரி தண்ணி திட்டுற மழை வரும்போதுலாம் நான் ஐயா இது வேறு மழை வந்துச்சு, நான் வெளியே போகிறதுக்கு இருந்தேன், இந்த வேலை முடியல அந்த வேலை முடியல, சரி முடிச்ச மழை இன்றைக்கி தான் வருமானு எவ்வளோ பேர் எத்தனை பேருக்கு சொல்லிக்கிறீங்க. அப்போ தண்ணி என்னங்க இது வேணாம், அது நீ சொல்கிறத அப்படியே ஈர்த்துக்கணும். ஓஹோ இவங்களுக்கு தேவையில்லை படுது, நம்ம சரி இனி அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் குழாயில் தண்ணி வராது. இதை நீங்கள் ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதே இதுவை நீங்கள் உங்கள் இது வீட்டில் கூட தண்ணி சூழ்ந்து விடுதில்ல, மழை காலம் வந்தால் தண்ணி தேங்குது, காலை கூட வச்சிடணும், அப்போ திட்டின்னு தானே இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், அந்த தண்ணிக்கிட்ட பரவாயில்ல இத்தினாலும் இல்லாத இப்போ உன் வழியில் நான் வீடு கட்டிட்டேன், நீ வரத்தை நான் தடுக்க முடியுமா, நீ நல்லபடியாக இருப்பா, நல்லபடியாக போயிப்பா, அந்த கடலில் போய் கலந்துக்க அப்படின்னு சொல்லுங்கள். அதை ஒரு வாழ்த்தும் போது சீக்கிரம் அந்த இடத்த விட்டு காலி ஆகிடுமா தண்ணி. அதையும் பாருங்கள்,
தண்ணிக்கு தினமும் நீங்கள் ஒரு நன்றி சொல்லுங்க. ஏன்னொன்னே இன்றைக்கே பிரபஞ்சம் நம்மளுக்கு தண்ணி வசதி கொடுத்துருக்கிறது அப்படின்னா அது மாதிரி அது ஒரு நன்றி சொல்லிட்டிங்கன்னா அது வந்து உடனே தண்ணி எங்கெங்குதோ எல்லாத்துக்கும் ஃபார்ம் ஆகிடும் போயிடும். நீ சொன்ன வார்த்தை அப்போ என்ன பண்ணால் இப்போ ஒரு வீட்டில் எனக்கு அடைப்பு இருக்குதுப்பா தண்ணியால் இது வந்துச்சு இது ஏன் தான் அந்த அடைப்பு வருதோ தெரில இந்த தண்ணி போய் தொலைக்க மாட்டேன் அப்போலாம் திட்டுறல்ல திருப்பி அதை தொடர்ந்தே வரும். நீங்கள் என்ன பண்ணுங்க இனி வந்து நான் அதை சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தையை அடைப்பு வந்தால் அது என்னால் நான் தண்ணி அதிகமாக ஊற்றுறேன் ஏன் தப்பு தான் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து அந்த தண்ணிக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து அடிக்கடி நீங்கள் சொல்லி உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.